அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் இப்போ சிறுதானியத்தை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம். அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஒரு காலத்துலலாம் உணவே மருந்தாக இருந்தது. அதெல்லாம் இப்போ மாறி இந்த காலகட்டத்துல மருந்து தான் உணவாக இருந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம்மளோட உணவு பழக்கம் தான். நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம வெப்பநிலைக்கு ஏற்காத உணவுகளை சாப்பிட்றதுனால, வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்றதுனால, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து எந்த நன்மையும் கிடையாது. இதனால நம்ம உடல் வந்து நோய் தான் நிறைய நோய் வருது. இதனால நம்ம பாரம்பரிய உணவுகள் சொன்னாலே எனக்கு சிறுதானியம் தான் ஞாபகம் வருது. நிறைய சிறுதானியங்கள் இருக்கு. இருந்தாலும் சில சிறுதானியத்தை பத்தி என் குழு உறுப்பினர்கள் பேச வருது. வணக்கம். நான் இப்போ உங்கள்கிட்ட எந்த சிறுதானியத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னா கம்பு. இந்த சிறுதானியங்களே முக்கியமான சிறுதானியங்கள்ல இந்த கம்பு ஒன்று. இது வந்து பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள எடையை குறைக்கி உடல் வெப்பத்தை தணிக்குது, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுது. இதை நம்ம பச்சையாக சாப்பிடல அப்படின்னாலும் நம்ம காலை உணவாக கம்பங்கூழ், கம்பந்தோசை ஆகியவற்றை சாப்பிடலாம். இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி உட்கொள்வோம். நன்றி. வணக்கம். நான் இப்போ எந்த சிறுதானியத்தை பற்றி பேச வந்திருக்கோம்னா கேழ்வரகு. கேழ்வரகு வந்து காய்ச்சல் நிறைந்த ஊற்று சிறுதானியமாகும். அது சாப்பிடுறதுனால நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் நீங்கிடும். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து இந்த கேழ்வரகை சாப்பிட்டோம்னா சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கல. நம்ம காலையில் வந்து இந்த சிறுதானியத்தை கேழ்வரகு சாப்பிட்டோம்னா நம்ம இந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம். இந்த கேழ்வரகை சாப்பிட்டது மூலம் நம்ம எடையும் குறைக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரணும்னா, நம்ம இந்த கேழ்வரகை உணவுல சேர்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச வேண்டியது சோளம். சோளம் ஒரு வகையான சிறுதானியமாகும். செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இரத்த ஆரோக்கியத்தை பேணுவதில் உதவுகிறது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் வைட்டமின்கள், தாதுக்கள் ஆகியவை நிரம்பியுள்ளன. எனவே சோளத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று குதிரைவாலி அரிசி பற்றி நான் பேச வந்துள்ளேன். குதிரைவாலியில் அதிக நார்ச்சத்து, புரோட்டீன், தாதுக்கள், தாது சத்துக்கள் நிரம்பியுள்ளன. மேலும் எலும்பை வலுப்படுத்துகிறது. இப்பெல்லாம் சின்ன பசங்க வந்து சின்ன விளையாட்டு விளையாண்டு எலும்பு உடஞ்சிருச்சு, கை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போய் மாவு கட்டு போடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் அவ்வளோ பெரிய பாறங்களை தூக்கியுமே கூட அவங்க எலும்புகள்லாம் உடையாமலே இருந்துச்சு. ஏன் காரணம்? ஏன்னா அவங்க வந்து இந்த குதிரைவாலியை சாப்பிட்ருக்காங்க. மேலும் அவங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி எந்த நோயுமே வந்ததே கிடையாது மூதாதையருக்கு. ஆனால் இப்போ வந்து கொலஸ்ட்ரால், பிபி நம்ம எல்லாமே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் உண்டீங்கன்னா வயிற்று பிரச்சனையே வராது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச வந்திருக்கிறது வரகு பற்றி. எளிய சிறுதானியமாகும் ஒரு வரகு. செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது, எலும்பு மற்றும் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துகிறது, வைட்டமின்கள், நார்ச்சத்து ஆகியவை இதில் நிரம்பியுள்ளன. வரகு நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. இந்த சிறுதானியத்தை பத்தி என் குழு உறுப்பினர்கள் அழகாக சொன்னாங்க. இந்த சிறுதானியம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறுதானியங்கள் இருக்கு. அதோட நன்மைகள் வந்து நீங்க சாப்பிட தான் உங்களுக்கு தெரியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் இப்போ சிறுதானியத்தை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம். அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஒரு காலத்துலலாம் உணவே மருந்தாக இருந்தது. அதெல்லாம் இப்போ மாறி இந்த காலகட்டத்துல மருந்து தான் உணவாக இருந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம்மளோட உணவு பழக்கம் தான். நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம வெப்பநிலைக்கு ஏற்காத உணவுகளை சாப்பிட்றதுனால, வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்றதுனால, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து எந்த நன்மையும் கிடையாது. இதனால நம்ம உடல் வந்து நோய் தான் நிறைய நோய் வருது. இதனால நம்ம பாரம்பரிய உணவுகள் சொன்னாலே எனக்கு சிறுதானியம் தான் ஞாபகம் வருது. நிறைய சிறுதானியங்கள் இருக்கு. இருந்தாலும் சில சிறுதானியத்தை பத்தி என் குழு உறுப்பினர்கள் பேச வருது. வணக்கம். நான் இப்போ உங்கள்கிட்ட எந்த சிறுதானியத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னா கம்பு. இந்த சிறுதானியங்களே முக்கியமான சிறுதானியங்கள்ல இந்த கம்பு ஒன்று. இது வந்து பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள எடையை குறைக்கி உடல் வெப்பத்தை தணிக்குது, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுது. இதை நம்ம பச்சையாக சாப்பிடல அப்படின்னாலும் நம்ம காலை உணவாக கம்பங்கூழ், கம்பந்தோசை ஆகியவற்றை சாப்பிடலாம்.
இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா கம்பை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி உட்கொள்வோம். நன்றி. வணக்கம். நான் இப்போ எந்த சிறுதானியத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னா கேழ்வரகு. கேழ்வரகு வந்து காய்ச்சி நிறைந்த ஊற்று சிறுதானியமாகும். அது சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் நீங்கிடும். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து இந்த கேழ்வரகை சாப்பிட்டோம்னா சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கல. நம்ம காலையில் வந்து இந்த சிறுதானியத்தை கேழ்வரகு சாப்பிட்டோம்னா நம்ம அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம். இந்த கேழ்வரகை சாப்பிட்டது மூலம் நம்ம எடையும் குறைக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த கேழ்வரகை உணவுல சேர்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச வந்திருக்கிறது சோளம். சோளம் ஒரு வகையான சிறுதானியமாகும். செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இது இரத்த ஆரோக்கியத்தை பேணுவதில் உதவுகிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் வைட்டமின்கள், தாதுக்கள் ஆகியவை நிரம்பியுள்ளன. எனவே சோளத்தை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று குதிரைவாலி அரிசி பற்றி நான் பேச வந்துள்ளேன். குதிரைவாலியில் அதிக நார்ச்சத்து, புரோட்டீன், தாது சத்துக்கள் நிரம்பியுள்ளன. மேலும் எலும்பை வலுப்படுத்துகிறது. இப்பெல்லாம் சின்ன பசங்க வந்து சின்ன விளையாட்டு விளையாண்டு எலும்பு உடஞ்சிருச்சு, கை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போய் மாவு கட்டு போடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் அவ்வளோ பெரிய பாரங்களை தூக்கியுமே கூட அவங்க எலும்புகள்லாம் உடையாமலே இருந்துச்சு. ஏன் காரணம்? ஏன்னா அவங்க வந்து இந்த குதிரைவாலியை சாப்பிட்ருக்காங்க. மேலும் அவங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி எந்த நோயுமே வந்ததே கிடையாது மூதாதையருக்கு. ஆனால் இப்போ வந்து கொலஸ்ட்ரால், பிபி, நம்ம எல்லாமே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் உண்டீங்கன்னா வயிற்று பிரச்சனையே வராது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச வந்திருக்கிறது வரகு பற்றி. எளிய சிறுதானியமாகும் ஒரு வரகு செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. எலும்பு மற்றும் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துகிறது. வைட்டமின்கள், நார்ச்சத்து ஆகியவை இதில் நிரம்பியுள்ளன. இந்த சிறுதானியத்தை பற்றி என் குழு உறுப்பினர்கள் வந்து அழகா சொன்னாங்க. இந்த சிறுதானியம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிறுதானியம் இருக்கு. அது நீங்க இந்த சிறுதானியத்தெல்லாம் உங்க உணவு பழக்கத்துல சேர்த்து கொண்டீங்கன்னா உங்க ஆயுள் வந்து நீண்ட காலம் இருக்கும். நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம். வாய்ப்புக்கு நன்றி.